இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருப்பி இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பழனிசாமியை வச்சு அந்த ப்ரோமோவில் காமிச்ச ஒரு விஷயமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இனியா விமல் இந்த காட்சிகள் எதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எழில் பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 3 தனித்தனி கதைகளில் ஓடிட்டு இருக்கு. இப்போ தெளிவாக என்ன சொல்லிடுறாங்க பாக்கியா அப்படின்னா அன்புக்கு விலை பேசாதீங்க சார், அதெல்லாம் அவங்களுக்காக பாசமாக அவங்க பர்த்டேக்காக நான் செஞ்சுட்டு கொடுத்தது, அதுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டேன், நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் அன்பு அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வாயடைச்சு போய் அழகாக இளையராஜா சார் பாட்டாக கேட்டுக்கிட்டே காரில் போயிட்டுருக்காரு. போலீஸ்காரங்க நிறுத்தினா கூட சிக்னலை தாண்டி அவர் தான் வேகமாக போயிட்டே இருக்காரு. அவங்க துரத்தி பிடிச்சி கேட்டால் அன்புக்கு வேலை பேசாதீங்கிறார். ஏப்பா பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்க, ஏன்பா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா சாரி சார்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஸ்டேஷன் வரீங்களா இல்லையா அப்படின்னு மிரட்டினதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துறாரு. 500 ஃபைனை கட்டிடுறாரு. கட்டி திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த விமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேணே செல்வி கிட்ட போய் பேசி அவங்க கிட்ட உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, இதே டெக்னிக்கே இந்த சீரியலில் எத்தனை தடவை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஈஸ்வரியை பார்க்குறவங்கலாம் வயசு கம்மின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் செல்வியை பார்த்தவங்களாம் வயசு கம்மின்னு சொல்கிறதும், அதுக்கு அவங்க சந்தோஷப்படுறதும் ஒரு 300 தடவை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் புதுசாக திங்க் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவன் 1000 எபிசோட் கிட்ட வந்துருச்சுப்பா, அதெல்லாம் புதுசாலாம் திங்க் பண்ண எதுவும் இல்லை, எல்லாம் காட்டினது தான் ஒரு 7 ஸ்வரம் தானே இருக்கிறதுலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஃபோன்லேருந்து இனியாவுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இனியாவோட ஃபோனுக்கு கால் பண்ணி இனியாட்ட பேசி அவர் சிவகார்த்திகேயன் பேசுகிறான்னு சிவகார்த்திகேயனோட மேனேஜர் பேசுகிறாரு, உங்கள்கிட்ட போய் அவங்கள பார்க்கணுங்கிறாரு சார் அப்படின்லாம் வேறு சொல்லிவிட்டு எதுக்கு எஸ்கே சார் இங்கே இதில் எஸ்கேவை இதில் இழுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியல. அவர் மேலே ஏற்கனவே இந்த ஸ்டாக் பண்ணுறது அப்படின்லாம் முன்னாடிலாம் ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இப்போவே அவரே அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் இதே விஷயத்தை விமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பக்கம் இனியாவை கூப்பிட்டு இனியாட்ட நான் அங்கேயே வந்துட்டேன், நான் உன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன், என் மாமா தான் கொடுத்தாருன்னு பொய்யா பேசி அவங்க என்னோட அண்ணன் வந்துடுவார், இப்போ நான் அண்ணன் கூட கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க உனக்கு பக்கம் தான் வந்தேன் அப்படி பண்ணிட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்லாம் வேறு வசனம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை வேறு காமெடிங்கிற பேரில் 2-3 விஷயங்கள்லாம் வேறு நடந்து முடிஞ்சு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கதை வேறு ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கு நடுவில் வீட்டில் எழிலும் அமிர்தாவும் குழந்தையோட விளாண்டுட்டு இருக்காங்க. குழந்தை விளாடினது போதும் படிக்கணும்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கும் பொழுது அமிர்தாவோட அம்மா வராங்க. அமிர்தா அம்மாவை எப்போ மாற்றினாங்கன்னு எனக்கே மறந்து போச்சு. வேற ஒருத்தவங்க தானே வந்தாங்க, புதுசாக இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ இவங்க இந்த தமிழும் சரஸ்வதியும்ல இந்த அர்ஜுனோட அம்மாவாக இருந்தவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க உட்காந்து இருக்கும் பொழுது கூட எந்த அளவுக்கு மட்டும் அப்படின்னா ஈஸ்வரி அவங்க முன்னாடியே டீசெண்டாக நடந்து போகணும் கிடையாது. அவங்க முன்னாடியும் அமிர்தா என்ன கூப்பிட்டாலும் பேசாமல் இருக்காது, காஃபி கேட்டால் வேணாங்கிறது, அமிர்தா அவங்க கேட்கறதுலாம் அமைதியாக இருக்காது. அமிர்தா அந்த குழந்தை விஷயத்தை அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். எழில் வேணாங்கிறாரு, நான் சொல்லி பார்த்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, எழில் டேரெக்டாகவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க அவங்க. அப்புறமா அவங்க ஈஸ்வரியிட்ட போய்ட்டு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது, நல்லதுன்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு அப்படின்றாங்க. இந்த பெரியவங்க தான் கணேஷ் கூட அப்படியே போனால் போகட்டும், என் பேரனை மட்டும் வர சொல்லுன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் பெரியவங்க, வயசில் பெரியவங்கெல்லாம் பெரியவங்க கிடையாது, மனசில் பெரியவங்களாக இருக்கணும், நடத்தையில் பெரியவங்களாக இருக்கணும், நடந்துக்கிற விதத்தில் பெரியவங்களாக இருக்கணும். இது எதையுமே பண்ணாமல் இருக்கிறதுனால கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸ்வரிட்ட அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அமிர்தா காசை தான் எழில் தான் வேணாங்கிறாருன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள்